Please subscribe Sadhguru Sai Creations. ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரினில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் சுகரின் அளவு அழகாக பேலன்ஸ் பண்ணும். கெட்டு போனதா அதையும் சூப்பர் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் கஞ்சி மாதிரி காலையில் குடிக்கணும். இது சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கிறாங்க, வேறு டிசீஸ் இருக்குது, வேறு என்ன எடுத்துக்கலாம், மெடிசன் எடுத்துக்கிறாங்களோ அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். இந்த கழுத்துலேருந்து அப்படியே அந்த சொல்லுவாங்களே தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிர்நாடி வரைக்கும் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துக்கணும். இரத்த நாளங்கள் புதிக்கப்படும். ஆக மொத்தத்தில் இந்த எண்ணெய் 3 எண்ணெய் மிகப்பெரிய அற்புதத்தை தரும். படிப்படியாக உங்களுடைய கணையம் இயங்க தொடங்குவதை கண்கூடாக பார்க்கலாம். லேடிஸ்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்கா அவங்களுக்கு மென்சுரல் ப்ராப்ளம்லாம் பேலன்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஃபுல்லாலாம் தடவ முடியாது, ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்னா தொப்புளில் மட்டும் போடுங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இந்த ரீஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவைஸ் பாட்டன். சார் எனக்கு வந்து கிட்னி சுருங்கிருச்சு, ரிவைஸ் ஆக்க முடியுமா? சூப்பராக ஒர்க் பண்ணும். சார் கணையம் எனக்கு வந்து சுருங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க, வேலை செய்யலை, சுகர் கூடிக்கிட்டே இருக்குது, ரீஃப்ரெஷ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். சரி, லிவரில் எனக்கு ஃபேட்டி லிவராக இருக்குது, அதெல்லாம் வந்து போஷாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க, ட்ரை ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க, சுருங்கிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு அவுட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இன்டேக் எடுக்கக்கூடிய ஒரு கஞ்சி. இதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பர் டூப்பராக ஒன்று பேச போகிறோம். உள்ளே எடுக்க, உள்ளே மிளிர, உள்ளொலி பெருக்கி வெளியொலி பெருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லணும்னா இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்முடைய சாமை அரிசி ப்ளஸ் இன்னொரு முக்கியமான அரிசி கருங்குருவை. ரெண்டுமே கணையத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூஸ்ட் பண்ணக்கூடியது, ரிவைஸ் பண்ணக்கூடியது, இன்சுலின் சுரக்க வைக்கக்கூடியது. ஸோ பேலன்சிங், ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரினில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் சுகரின் அளவு அழகாக பேலன்ஸ் பண்ணும். கெட்டு போனதா அதையும் சூப்பர் பண்ணி கொடுக்கும். ரத்தத்தோட ஃபில்ட்ரேஷனாக சூப்பர், குடலுக்கு ரொம்ப சூப்பரான விஷயமா. இதுக்கு இன்டேக் என்ன பண்ணணும், ஒரு கிலோ அழகாக வாங்கி லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப பொன்னுருவலாக ரொம்பலாம் வறுத்துடக்கூடாது. ஒரு அரிசி இதில் பேனில் போடுறீங்க எம்டியாக, ஒரு 2 இது டர்க் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கொஞ்சோண்டு ஹீட்டாக தான் அப்படி கழுத்து வச்சுருக்குங்க, போதும். அதுதான் பொன் வறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சாமை பொன் வறுவல், அடுத்தது கருங்குருவை பொன் வறுவல், அவ்வளோதான். கருங்குருவை ரெண்டையுமே என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதைத்தான் என்ன பண்ணுறோம், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் கஞ்சி மாதிரி காலையில் குடிக்கணும். ஈவினிங்கும் எடுத்துக்கலாம். வீட்டில் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா 2 வேளையும் எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குடலாக இருக்கும், உடலாக இருக்கும். அற்புதம். இது இருந்துச்சுனாலே எல்லாமே, எல்லா உறுப்புமே, முக்கியமாக கணையம், லிவர் எல்லாமே. ஸோ சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் சுருங்குது? ஹை ஹீட்டு. ஏன் அதுக்கு உள்ள போசாக்கு இல்லை? ஏன் அது சுருங்கி போயிருக்கு? சத்து இல்லை. ஏன் அது சுணங்கி கிடக்கிறான்? ரத்தம் இல்லை. ஏன் ரத்தம் இல்லை? எல்லா நாளங்களும் அங்கே வெற்றிடமாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை காலையில் ஈவினிங் கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம், டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம். இதை அப்படியே தோசை மாவுலையும் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்ல ஆர்கானிக் மாவாக இருக்கணும். கடையில் வாங்குறதுலாம் வந்து செகண்டரி. நீங்கள் வீட்டில் அரைச்சி வைக்கிறீங்களா, அது ரொம்ப ரொம்ப சூப்பர். இப்படி எப்படி வேணாலும் உடலில் சேர்க்கணும். இது சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கிறாங்க, வேறு டிசீஸ் இருக்குது, வேறு என்ன எடுத்துக்கலாம், மெடிசன் எடுத்துக்கிறாங்களோ அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். ஏன்னா ரீஃப்ரெஷ், தூண்டுதல், ஸ்டிமுலேஷன், திருப்பி கொண்டு வருது அப்படின்னாக்கா இந்த 2 முக்கியம். எத்தனையோ இருக்குது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே தடவக்கூடிய எண்ணெய் 2 இருக்குது. அதை இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய், வேப்ப எண்ணெய், 3ஐயும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 3 எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப முக்கியம். சனி ஞாயிறு வீட்டில் இருக்கீங்களா, அப்படி ஹாயாக உட்காந்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த கழுத்துலேருந்து அப்படியே அந்த சொல்லுவாங்களே தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிர்நாடி வரைக்கும் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்க. மினிமம் 1/2 hour, மேக்ஸிமம் 1 hour, அவ்வளோதான். எந்தெந்த உறுப்புகள், எந்தெந்த ஜீரண கோளாறு, எங்கெங்கெல்லாம் சுருங்கி இருக்குது, எதெல்லாம் பிரச்சனை இருக்குது, அத்தனையும் சரி செய்துவிடும். இதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய இயக்கம் இயங்கி கொண்டிருக்கிற உயிர் சத்து, அவ்வளோதான். அப்படியே ஜாலியாக உட்காந்துக்கோங்க, மொபைல் பாருங்கள், டிவி பாருங்கள், அதுக்கப்புறம் போய் குளிச்சிருங்க. இப்படி நம்ம அட்லீஸ்ட் வாரம் 2 முறை செஞ்சுட்டே வாங்க. உடம்புல ஹீட் இருக்காது, நச்சுத்தன்மை இருக்காது, விரிவடையும். எல்லா ஆர்கன்ஸும் சுருங்கி இருக்கிறது, விரிவடையும். இரத்த நாளங்கள் புதிக்கப்படும். ஆக மொத்தத்தில் இந்த எண்ணெய் 3 எண்ணெய் மிகப்பெரிய அற்புதத்தை தரும். ரீஃப்ரெஷ், ரீக்ரியேஷன், செல்ஸை புதுப்பிக்கிறது, இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு. கழுத்துலேருந்து, அதாவது இங்கே கொண்டு வந்துடுங்க, தைராய்டு வரைக்கும் சரி பண்ணும். கழுத்தில் கூட போடுங்க, தப்பு கிடையாது. குரல் வளம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மணி அடிக்குது பார்த்திங்களா, உள்நாக்கு, அது வரைக்கும் இங்கேருந்து ஃபுல்லாக கூட தடவலாம், தப்பு கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த எண்ணெய் மிக முக்கியமான எண்ணெய். எந்த உறுப்புகையும் சரி செய்யும். அதே மாதிரி பேன்க்ரியாஸ், கணையம் ரொம்ப முக்கியம். சுகர் பேஷண்ட்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள்,
படிப்படியாக உங்களுடைய கணையம் இயங்க தொடங்குவதை கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ரிவைஸ் பேட்டர்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லா உறுப்புகளுக்குமே. இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா கண் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும், முடி நன்றாக இருக்கும். ஏன்னா 72,000 நாடியையும் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லெண்ணெய்க்கு அவ்வளோ சக்தி உண்டு, தேங்காய் எண்ணெய்க்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஆனால் இந்த 3 எண்ணெயும் என்ன பண்ணும், ஆலிவ் ஆயில் உள்ளே புகுந்து கிளென்ஸ் பண்ணும், வேப்ப எண்ணெய் தேவையில்லாத கிருமிகளை அழித்து விட்டுடும், மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் ட்ராக் பண்ணி கொடுக்கும். கருஞ்சீரக எண்ணெய் அமிர்தம்னு சொல்லுவாங்க, கருஞ்சீரக எண்ணெய் அமிர்தம். 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நீங்கள் இருந்தீங்கன்னா போதும். ஆக நீங்கள் இதை மட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களுக்குலாம் லேடிஸ்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்கா அவங்களுக்கு மென்சுரல் ப்ராப்ளம்லாம் பேலன்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஃபுல்லாலாம் தடவ முடியாது, ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்னா தொப்புளில் மட்டும் போடுங்க, நெஞ்சாங்கூட்டில் மட்டும் போடுங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி ரூம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 1/2 ஹவர் நெஞ்சாங்கூடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி தொப்புள் நாடி இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். முடியாத பட்சத்துக்கு வீட்டில் இருக்கீங்களா, ஊருக்கு வந்திருக்கீங்களா, அப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் இதெல்லாம் நம்ம எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்கா வாழ்க்கையில் நோயின்றி வாழலாம். இதான் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, சிலர்கள் சொன்ன ஃபார்முலா. இன்னொரு நிறைய பேர் கேட்பாங்க, ஆலிவ் ஆயிலெலாம் இப்போ தானே சார் வந்துச்சு, இப்போ சித்தர்கள் என்ன சொன்னாங்க, சித்தர்கள் சொன்னது வந்து பார்த்திங்கனாக்கா வேப்பெண்ணையும் கருஞ்சீரக எண்ணெயும் சொல்லியிருக்காங்க. ஆலிவ் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரும்போது ரிசர்ச்சில் வந்து ஆலிவ் ஆயில் என்ன பண்ணும், எந்த எண்ணெயோட ஆலிவ் ஆயில் சேருதோ அதை இலகு பண்ணி ஈஸியாக ஊடுருவும் தன்மை உண்டு இந்த ஆலிவ் ஆயிலுக்கு. இது வந்து நம்ம ஊருக்கான எண்ணெயே கிடையாது. அதாவது எண்ணெய், மூலிகைகள், தாவரங்கள், இது எந்த ஊர்லேருந்து வந்தால் என்ன, தாவரம் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு சொந்தமான ஒரு விஷயம். அது யார் கண்டுபிடிச்சி எப்படி கொடுக்குறாங்கங்கிற ஒரு அமிர்த சொல் தான் அந்த மூலிகைகள். எங்கேருந்து வருது, அது குவாலிட்டி வேணால் டிஃப்ரெண்ட் ஆகலாம், ஆனால் சக்திகள்லாம் ஒன்று தான். அதான் நிறைய. ஏன்னா நான் வந்து இந்த ஆலிவ் ஆயில் பார்த்து கருஞ்சீரக எண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் எடுத்து நம்ம தொண்டில் தருவோம்னா தைராய்டு குறையும் நான் சொல்லும் போது கீழே உள்ள கமெண்ட்ஸில் நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆலிவ் ஆயில் வந்து இப்போ தானே வந்திருக்காங்க, நீங்கள் சித்தர்கள் சொன்னீங்க, சித்தர்கள் சொன்ன ஃபார்முலான்னு சொல்கிறீங்க இல்லையா, கருஞ்சீரகை சித்தர்கள் சொன்னார்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த அடுத்தடுத்து வந்தாங்க பார்த்திங்கன்னா வைத்தியர்கள் கண்டுபிடிச்சி இப்போ இருக்கிற வைத்திய முறையில் ஆலிவ் ஆயில் தி பெஸ்ட்டு, ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவி வேலை செய்யக்கூடிய சக்தி உள்ளது. வேறு எந்த ஆயிலோட இந்த ஆலிவ் ஆயில் சேர்கிறதோ அது சக்தி அடையும். மீதி பார்த்திங்கனாக்கா ஒர்க் பண்ணது ஒரு 50% ஒர்க் பண்ணுதுன்னா 70% ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கும். ஊடுருவுற சக்தி உண்டு, போட்டு தேய்ச்சிட்டு இருக்க தேவையில்லை, வச்சாலே அப்படி உள்ளே இழுத்துக்கூடிய சக்தி உண்டு இந்த ஆலிவ் ஆயிலுக்குன்னு சொன்னதுனால இந்த ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்குறாங்க வருங்கால வைத்தியர்கள். ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு இதை எதுவும் நோண்டிக்காமல் முன்னோர்கள் சொன்ன விஷயம், வைத்தியர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாம் கை கண்ட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து எதாவது சைடு எஃபெக்ட் வருமா, வராது. ஏன்னா உணவு சாப்பிட்ற விஷயங்கள் இன்றைக்கி ஆலிவ் ஆயிலில் சமைச்சே சாப்பிட்டுருக்குறாங்க. ஸோ எதுக்காக இந்த பதிவில் நான் இதை சேர்த்து சொல்கிறேன்னா, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அதனால் இதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். பயப்படவே தேவையில்லை, எது செய்தாலும் ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மேலே அப்ளிகேஷன் பண்ணுறீங்களா, இல்லை உள்ள இன்டேக் எடுக்கிறீங்களா, எல்லாமே குட்டியாக எடுக்கும் பொழுது சில பேருக்கு ஓவாமை இருக்கும், இதை தொடர்ந்து எடுத்தால் அந்த ஓவாமையும் போயிடும். அதுதான் நம்மளுடைய முன்னோர்களின் வைத்தியம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.